எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா பிரியாணி தாங்க. அது சிக்கன் பிரியாணி. ஒரு 1/2 கிலோ அரிசியில் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீட்டிலங்கும் போது ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டால் தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஏன்னு கேட்டால் குழந்தைங்கலாம் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க 2 பேர் 3 பேர் இருந்தாலும் குழந்தைங்க 2 பேர்னாலும் 1/2 கிலோ அரிசி போதும், ஒரு டைமுக்கு சாப்பிட்றதுக்கு போதும். அதுக்கு நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அப்போ தான் 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா ஒரு 5 பேர்லாம் தாராளமாக சாப்பிட முடியாது. 3/4 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா 1/2 கிலோ அரிசியில் தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம். நமக்கு இன்றைக்கி இந்த இன்ஷால்லாம் நமக்கு வர நோன்பு பெருநாளுக்கு ஒரு சின்ன குடும்பமாக இருந்தீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் தான் ஒரு டைமுக்கு நமக்கு பிரியாணி போதுன்னா 1/2 கிலோ அரிசி போட்டு இந்த மாதிரி ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டு அழகாக வீட்டில் செம்ம டேஸ்டியான அருமையான பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அது நம்ம செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சிக்கன் பாருங்கள், ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு பிடிக்கிறதுக்கு காரம் பிடிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒரு 50 ml தயிர் போடுறேன். 50 ml தான் போட்டிருக்கேன். மொத்தம் இதுக்கு நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 100 ml தயிர் போடணும். நான் ஒரு 100 ml பாதி தயிரை இந்த சிக்கனில் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பிடிக்கட்டும். நம்ம பிரியாணி தாளிக்கிற வரைக்கும் இது நல்லா ஊறி வரும்போது பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன்லேயும் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வரைக்கும் இது நல்லா உப்பு பிடிச்சி இருக்கட்டும். நம்ம சாப்பாடு வடிக்கணும், பிரியாணி தாளிக்கணும், எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் ஆகிடும். அது வரைக்கும் இது நல்லா மேக்னேட் ஆகும். உப்பு காரம்லாம் நல்லா புளிப்பெல்லாம் நல்லா ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். பல்காக செய்யும்போது இந்த மாதிரிலாம் போட்டு பிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாது, பண்ண மாட்டாங்க. நம்ம வீடுங்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியான அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ நம்ம ஒரு பக்கம் தூக்கி வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ பிரியாணி அரிசி பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் வாங்கி ஒரு 2 பாட்டி கழுவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஊறட்டும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோ அரிசினா நம்ம 200 ml எண்ணெய் சேர்க்கணும். இது 1/2 கிலோ அரிசிங்கனால நான் 100 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பட்டை ஒரு 2 துண்டு 3 துண்டு, ஏலக்காய் 2, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 200 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ தான் கண்ணாடி பதம் வந்திருக்கு, நல்லா செவந்து வரணும். செவந்து வரட்டும். வெங்காயம் பாதி செவந்துருச்சு, இன்னும் பாதி செவக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் சோறு வடிக்கிறதுக்கு தண்ணி உல வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடு வரட்டும். நம்ம அரிசி போட்டு நம்ம சோறு ஒரு அரை வேக்காடாக வடித்து எடுத்துக்கலாம். வந்துருச்சு, இன்னும் 1/4 பதம் தான் செவக்கணும், செவக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம முதல்ல பூண்டை தான் சேர்க்கணும். நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இஞ்சி பூண்டையும் ஒன்றா போட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு போடக்கூடாது. முதல்ல தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு முதல்ல பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். பூண்டு தான் நல்லா எண்ணெயில் முதல்ல வதங்கி வரணும் வெங்காயத்தோட. மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 200 கிராம் தக்காளி. 200 கிராம் தக்காளி 3 தக்காளி இருந்துச்சு, அந்த 3 தக்காளியே சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 3 தக்காளி தான் போடணும், 200 கிராம் தக்காளி தான் போடணும். இது 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால நான் 200 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை நல்லா வதங்கி வர்றதுக்கும் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சிக்கனில் போட்டு வச்சுருக்கோம். இது பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுட்டோம்.
இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுவும் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் தான். அது 1.5 ஸ்பூன், இது 1.5 ஸ்பூன். நம்ம பக்கத்து அடுப்பில் வந்து தண்ணி வந்து கொதி வரப்போகுது. இப்போ புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வந்து சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து கறிக்கு வந்து நம்ம கோழிக்கு வந்து மசாலா போட்டு வைக்கும்போது ஒரு 50 ml தயிர் போட்டோம் இல்லையா, இதில் ஒரு 50 ml தயிர் போட்டுடலாம். மொத்தம் 100 ml தயிர். 1/2 கிலோ அரிசிக்கு. 1 கிலோ அரிசினா 200 ml தயிர் சேர்க்கணும். அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கனில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இது வந்து நம்ம 1 ஸ்பூன் போடலை, நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு. மசாலா நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. வேணால் தண்ணி வந்து நம்ம வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம வந்து 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். 1.5 லிட்டர் சேர்க்க வேணாம், நம்ம வடித்து போடுறதுனால நம்ம வந்து 1.5 லிட்டர் சேர்க்க வேணாம். தம் பிரியாணினா தான் நம்ம வந்து 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். 1.25 லிட்டர் வந்து தண்ணி சேர்க்கணும் நம்ம. இப்போ அதனால் நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ அரிசிங்கிறனால 1.25 லிட்டர் வந்து நம்ம டிவைட் பண்ணி பாதியாக நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். வந்து 600 ml வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா கொதித்து வரும்போது தண்ணி நம்ம தாளித்து விட்ருக்கோம் இல்லையா மசாலா, கொதித்து வரும்போது இந்த மாதிரி ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தால் சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது பிரியாணி வந்து கலர் நல்லா வரும். வாங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம குங்குமப்பூ சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 3/4 கிலோ சிக்கனையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம ஒரு மூடி போட்டு வைப்போம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம். வாங்க, நம்ம வந்து பிரியாணி தாளிச்சு விட்டோம், சிக்கனும் போட்டுட்டோம். அது ஒரு பக்கம் கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரியாணியை அரிசி போட போகிறோம். அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். 3லேருந்து 4 நிமிஷம் போதும். 5 நிமிஷமே அதிகம்தான். 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் போதும். கொதி வரட்டும். வாங்க, நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீல நீளமாக ரைஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நீல நீளமாக அரிசி வந்துருச்சு பாருங்கள். போதும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துக்கிறலாம். நம்ம ஒரு கண்ணு வடிகட்டியில் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கிறலாம், வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இதுக்கு மேலே இது வேக விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம்தான், கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 நிமிஷம்தான் இந்த அரிசி வந்து வேகணும். இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க, நம்ம ரைஸும் வெந்துருச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், சிக்கனும் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம பிரியாணி தாளித்து விட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால 1/2 லெமன் ஜூஸ் போதும், இல்லைனா ஓவர் புளிப்பாயிடும். 1 கிலோ அரிசினா நம்ம வந்து 1 லெமன் புளியலாம். இப்போ ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். பாக்கெட் பால் இருக்கு இல்லையா, ஆவின் பால், அதில் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பிரியாணி சோறு நல்லா பொல பொலன்னு இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு நூல் அளவுக்கு தான் உப்பு கம்மியாக இருக்குது. சேர்த்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். வெளியில் வந்துருச்சு. இப்போ இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி தண்ணி அப்படியே நம்மள நல்லா சுருண்டு வரணும், தண்ணி இல்லாமல் வரணும். நம்ம தம் போட்டுக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம தோசை கல் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம்.
வாங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா நீர் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் அப்படியே மாற்றிட்டு நம்ம ஒரு தோசை தவா வச்சிடலாம். தோசை தவா வச்சு நம்ம ரைஸை தூக்கி நம்ம தம் போட்டுடலாம். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்படியே வந்து தோசை தவாவில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டான தீயிலையும் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக சிம்முலையும் நம்ம வச்சு தம் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தோசை தவா வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஹீட் ஆகி ஒரு 5 நிமிஷம் தோசை கல் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து சட்டியில் சூடு ஏறுறதுக்கு மொத்தத்தில் வந்து 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வைப்போம். இப்போ 10 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஃபாஸ்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அடுப்பு இப்போ அப்படியே சிம் பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக சிம்மில் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வாங்க நம்ம மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் அடுப்பு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நம்ம வந்து பிரியாணி தம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக பிரியாணி அப்படியே நீளமாக அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள். ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்ல கலராக இருக்குது பாருங்கள். சாப்பாடும் செம்ம ஸ்மெல்லுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்து பிரியாணி அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சோறும் நல்லா பொலன்னு இருக்குது. ரைஸும் நல்லா பொலன்னு இருக்குது. நல்ல நீளமாக சட்டி வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம 1/2 கிலோ அரிசி தானே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பெருநாளைக்கு உங்கள் வீட்டில் இது போல் ரொம்ப சூப்பரான அருமையான பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பிரியாணினாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜும்மம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.